சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீ பாத்தியா எப்படி இருக்குன்னு? மாமா நான் போயிட்டு வரேன். அத வரேன். சரிம்மா. அண்ணா ஹலோ ஹலோ அண்ணா. செவந்தி கிளம்பிட்டியாமா? இதோ கிளம்பிட்டு தானே இருக்கேன். 5 நிமிஷத்துல வந்துருவேன். நான் இந்த பஜார் வரைக்கும் போக வேண்டியிருக்குமா. இப்போ கொஞ்ச நேரத்துல ஆட்டோ வந்துடும். ஆட்டோ வந்ததும் நான் நேரா அங்கேயே வந்து உன்னை பிக்கப் பண்ணிட்டுமா? அப்படியா? சரிண்ணே, அது கூட நல்ல ஐடியா தான். நான் இங்க இருந்து ஃபேக்டரிக்கு வந்துட்டு அப்புறம் அங்க இருந்து திரும்ப அப்படி போகணும். அதுக்கு நீ சொல்ற ஐடியாவே நல்லா இருக்கு. கிளம்பி வந்துரு. அண்ணா நீ வரதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு அரை மணி நேரத்துல வந்துருவோமா? ஏன் என்னாச்சு? இப்போ வண்டி வந்த உடனே கிளம்பி வர வேண்டியதுதான். அப்படியா? அப்படின்னா நான் ஒண்ணு பண்றேன். நீ வரதுக்குள்ள நான் பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டுமா? இன்னைக்கு தை அமாவாசை. இப்போ விட்டுட்டேன்னா அப்புறம் ஈவினிங் போறதுக்கு டைம் இருக்காது. சரி, ஓகே. அப்போ நான் பக்கத்துல வந்த உடனே உனக்கு கால் பண்றேன். சரிண்ணா, நீ வந்துரு. தங்கம் அம்மா பாருங்க. அம்மா போயிட்டு வரேன். நீ சமத்தா இருக்கணும். அத வரேன். மாமா போயிட்டு வரேன். போயிட்டு வாமா. இத பாரு. இது உடைஞ்சிடுச்சா? இங்க ஒட்டுங்க. இல்லப்பா, லீவ் போட்டேன். டேய் டேய் தமிழ், ஓடியா ஓடியா ஓடியா, சித்தப்பா கிட்ட ஓடியா. வா 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 வா. வச்சுக்கிறேன்டா. குடுமா, நான் கொஞ்ச நேரம் வச்சுக்கிறேன். சரி, வாங்க 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 தமிழ் செல்லக்குட்டி வாங்க. ஏய் செல்லக்குட்டி, என்ன வேணும் என் பட்டுக்குட்டிக்கு? பொம்மை வச்சு விளையாடுறீங்களா? எங்க வாங்க. என்ன கொஞ்சம் வாங்களே. என்ன பண்ணுது பொம்மை? டேய் இங்க பாருடா, சிரிடா. டேய் ஏய் சரி பையா. வாங்க. எங்க ரகு பாத்தீங்களா? எப்ப பார்த்தாலும் செவந்தி புள்ளி தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டே இருக்காங்க. ஆமா ஈஸ்வரி, நான் கூட அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்த பையன் ஏன் இப்படி குழந்தைன்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரியே இருக்கிறான்? அதுக்காக தான் நான் ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கேங்க. என்ன ஐடியா பண்ணி வச்சிருக்க? அவன் தான் புள்ள மேல இவ்வளவு பாசமா இருக்கான்ல, பேசாம நம்ம செவந்தி குழந்தையவே ரகுக்கு தத்து கொடுத்துட்டா என்ன? ஏய் என்ன சொல்ற நீ? ஆமாங்க, எதுக்குங்க நாம குழந்தைய தேடி ஊர் ஊரா அலையணும்? போற இடத்துல அவங்க 1000 கேள்வி கேட்பாங்க. நம்ம வீட்லயே இவ்வளோ குழந்தைங்க இருக்காங்க. ஏற்கனவே செவந்திக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க. இதுல மதுவும் சேர்ந்துட்டா 4 பேர் ஆயிடுச்சு. அதனால தமிழை தத்து கொடுத்துட்டோம்னா ரகுவோட பிரச்சனையும் தீந்துடும். கண்ணெதிரிலே குழந்தை வளர்றதுனால செவந்திக்கும் பெருசா அவனை பிரிஞ்ச சோகம் இருக்காது. அதனால தாங்க யோசிச்சு சொல்றேன். எனக்கு என்னமோ இது நல்லா வரும்னு தோணுதுங்க.